விமர்சனம் விஜய் மேல தானே இன்னும் கூர்மையா இருக்கு மற்ற நாங்க கட்சிகளை விட. அதெல்லாம் சும்மா. ம். திமுக இப்ப ஆட்சியில இருக்கிற திமுகவ வந்து எதிர்த்து நாங்க பேசுற கருத்தியல் எடுத்து வைக்கிற மாரி, இப்ப நீங்க இந்த ரூ. 5000 குடுத்ததுக்கு நான் தானே அறிக்கை விட்டேன். வேற யார் அறிக்கை விட்டது? எல்லாருமே எடப்பாடியார்லேருந்து எல்லாருமே தான் விமர்சிச்சிருக்காங்க. அது விமர்சிக்க நீங்க குடுக்குறேன்னு சொன்னவ நீங்க இப்படி நீங்க 1000 2000 ஆக்குறவங்க 5000 குடுக்குறத இல்ல இந்த பேசக்கூடாதுல்ல. 5000 நான் இப்ப கொடுத்தத அவங்க விமர்சிச்சிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஸ்டண்ட் அப்ப பண்ணிக்கிறாங்க பீகார்ல அப்படின்ட்டு. 10,000 குடுத்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்க கூடாதுல்ல தங்கச்சி? நீங்க 10,000 மொத்தமா குடுத்தீங்க. இவர் 3000 பொங்கல் குடுத்தாரு. இப்ப 5000 குடுத்துருக்கிறாரு. தேர்தல்ல வாக்குக்கு 2000 குடுப்பாரு. அதே 10,000 கொண்டு வருவாங்க. ரவுண்டா 10,000 வந்துரும். அவங்க மொத்தமா குடுத்தாங்க. இவர் 3 தவணையா குடுக்குறாரு. அப்ப அத பேசக்கூடாது. வாக்குக்கு காசு கொடுக்குற கட்சிகள் இந்த அரசியலை விமர்சிக்க அருகதையற்றது. இல்ல ஆனா நீங்க இந்த இப்ப 5000 சொல்றதுனால கேக்குறேன். இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமே விமர்சிச்சாலும் கூட எல்லா கட்சிகள் மத்தியிலுமே ஆஹா 5000 கொடுத்துட்டாங்க. திமுக தான் ஜெயிக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இல்ல, அது கட்சிகளுக்குள்ள இருக்கா அது இல்லையா? அது அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து நாங்க நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திரும். இவர் பாருங்க ஸ்டாலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது அப்படின்றது ஒரு அரசியல் களத்துல பேசப்படுதா இல்லையா? அந்த அரசியலை முதல்ல நம்ம அருவருக்கிறதுனால தான் அதை எதிர்த்து நின்று சண்டை செய்கிறோம். இப்போ நீங்கள் தங்கச்சி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அண்ணன் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். இது வந்து தேர்தல் அரசியல். இது மக்கள் அரசியல் இல்லை. இது தேர்தல் அரசியல். அரசாங்க காசில், அரசு காசில், மக்கள் காசில் தன் கட்சிக்கான வாக்கை உறுதி செஞ்சுக்கிறது வந்து நல்ல அரசியல் போக்கு இல்லை. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனை தொடுது. இது தொடும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்த 10 லட்சம் கோடி கடனில் 1 லட்சம் கோடி கிட்ட வட்டி கட்டுது. ஆனால் சகிக்க முடியாத அளவுக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் பெற்றதை நான் வரவேற்கிறேன். ஒரு குடிமகனாக வரவேற்கிறேன். ஆனால் அதை வாங்கி தரமான கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியை நான் உலக தரத்துக்கு என் பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக கொடுத்துட்டேன். உயிர்காக்கும் மருத்துவத்தை அப்படி கொடுத்துட்டேன். போக்குவரத்து, சாலை பராமரித்தல் அப்படி பண்ணிட்டேன். தடையற்ற மின்சாரம் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். எங்கேயும் வாங்கலை. அந்நிய முதலாளிகள்கிட்டோ பிற மாநில முதலாளிகள்கிட்டோ நான் வாங்கலை. நானே அதில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தூய நீரை வந்து நானே பகிர்ந்து அளிச்சிடுறேன். பசிங்கிற சொல்லு கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே வேலை இல்லை, அப்படி ஆக்கிட்டேன். அப்படி இருக்குதுன்னா இந்த 10 லட்சம் கோடி கடனில் பயன் இருக்கு. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனாலும் மக்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுப்பாங்களா, அப்புறம் ஒரு 1000 கொடுப்பாங்களா, அவங்களுக்கு வந்திருக்கு எனக்கு வரலை, இப்படி இருக்குல்லடா தங்கச்சி. இந்த நிலை வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. இதே ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அண்ணன் உங்களுக்கு காணொலி அனுப்புகிறேன். பேசும்போது இலவசத்தை யாரும் மக்கள் விரும்பலை, அவங்க எங்களுக்கு வேலை கொடுங்க, வாழ்க்கை தரத்தை வருவாயை பெருக்கி கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் தான் சொல்கிறாங்க, அதான் நிலைமைன்னு. ஆனால் ஆளுங்கட்சியாக வரும்போது அதையே செய்கிறாங்க. அப்போ இந்த போக்கு வந்து நான் வந்து சரியானதாக பார்க்கல. இந்த ஆட்சி முறையை வந்து நான் ஏற்கலை, அருவருக்கிறேன். அதனால இதில் வந்து 5000 கொடுத்துட்டாரு, அதனால வாக்கு போட்டால் கூட அதை வந்து பேசுறதுக்கு இந்த கட்சிகள் தகுதி வச்சுக்கல. நான் அதை எடுத்து பேசி எத்தனை நாளைக்கு இதை கொடுத்துட முடியும், இது எங்கே போய் நிற்கும். அது என் தம்பி கூட கேட்குறாப்புல, யார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நீங்கள் 3000 கொடுத்தீங்க பொங்கலுக்கு இந்த குடும்ப அட்டைக்கு, அந்த குடும்ப அட்டை மேலே 2 லட்சம் கடன் இருக்குது, அந்த அட்டை மேலே, அதுக்கு என்ன பதில்னு. அப்போ நான் என் தம்பிகிட்ட கூட, தம்பி அது சரி, அந்த 3000 இது இப்போ 2000 தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கூட போய் நீங்கள் நிற்கிறீங்களே, இதில் இப்போ எவ்வளவு கடன் இருக்குன்ட்டு. அதனால இந்த போக்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி முறை இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு பல நாடுகள் சர்வதேச அளவில் நம்ம பார்க்குறோம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. எல்லாருக்கும் கையில் வந்து ஒரு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது, ஒரு மினிமம் தொகை அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வருது. ஒரு பொருளாதார சுழற்சிக்கு அது சரியா வராது. நிறைய கிராமப்புற பொருளாதாரத்தை வளப்படுத்துது, நிறைய அது பற்றிய தவறாக சொல்றீங்க. நீங்கள் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்குங்கிறது அங்கே தன்னிறைவு, தற்சார்பு, அங்கே இருக்கிற வளம் நிலத்தை வச்சுக்கிட்டு சின்னதாக வேலைகளை இப்போ பணம் இருக்கு. இப்போ எனக்கு 2000 வருதுன்னா நான் எங்கள் ஊரில் தானே செலவு பண்ண போகிறேன். அந்த இழப்பு எங்கள் ஊர் பொட்டி கடைக்கு தானே போக போகுது, எங்கள் ஊர் காய்கறி கடைக்கு தங்கச்சி. உபரியில் நிதிநிலை அறிக்கை, லாபத்தில் நிதிநிலைக்கு உபரி பட்ஜெட் போடுற நாடு கூட அதை சிந்திக்காது. நீங்கள் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் பற்றாக்குறை பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இதை பேசுகிறது வந்து ரொம்ப வேடிக்கையானது. நீங்கள் என்ன செய்றீங்க, தற்காலிகத்தில் அதை கடத்தி விட்டு எங்கேயாவது போய் மரணிச்சு நீங்கள் நம்ம ஊரில் கடற்கரை போய் படுத்துக்கிடுவீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போய் படுத்துட்டீங்க, நாங்கள் பின்னாடி வர தலைமுறை
வட்டி கட்டுறதா நல்ல ஆட்சி? மக்களுக்கு நலத்திட்டத்துக்கு திட்டம் தீட்டுறதா? வட்டி கட்டுறதா? ம். தவறுனா தவறுன்னு தான் சொல்லணும். ம். அதை உலகமே எதிர்த்து நின்னாலும் எதிர்த்து சொல்லணும்.